எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறீரா பார்த்திபா என்ற மெல்லிய குரல் பார்த்திபனின் பின்னே ஒலித்தது. சட்டென்று திரும்பினான் பார்த்திபன். களங்கம் ஏதும் இல்லா இன்னொரு நிலவாய் நின்றாள் சமுத்திரா. என்ன பாண்டியரே, இவ்வளவு நேரம் கடற்கரையில் என்ன செய்கிறீர்கள் என்றாள் சமுத்திரா. சமுத்ரா என்றான் பார்த்திபன். சமுத்ரா மெதுவாக பார்த்திபன் அருகே வந்து அமர்ந்தாள். சொல்லுங்கள் பார்த்திபா, இன்னும் எத்தனை நேரம் இங்கே அமர்ந்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்றாள். சமுத்ரா, எப்பொழுது வந்தாய் என்றான் பார்த்திபன். சிறிது நேரம் ஆயிற்று என்று பதிலளித்தாள் சமுத்ரா. சமுத்ரா, உண்மையில் நீ யார் என்றான் பார்த்திபன். இன்னும் தெரியவில்லையா பாண்டிய இளவரசருக்கு என்று குறும் சிரிப்பு கொண்டாள். சொல் சமுத்ரா, இந்த கடற்கண்ணி கதையெல்லாம் நிஜமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை பற்றி தெளிவாக சொல் சமுத்ரா என்றான். நீங்கள் கேட்ட கதையெல்லாம் உண்மையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்திபா. இந்த பரந்த உலகில் நமக்கு தெரியாத ஆச்சரியங்கள் எத்தனையோ. அதில் நம் அறிவிற்கு உட்பட்டதும் உண்டு, அப்பாற்பட்டதும் உண்டு என்றாள் சமுத்ரா. சரி, எனக்கு அறிவு குறைவுதான், நீ தெரியப்படுத்தலாமே என்றான் பார்த்திபன். நீங்கள் இந்த நிலவாழ் உயிர்கள், நாங்கள் கடல் வாழ் உயிர்கள், அவ்வளவுதான் என்றாள் புன்னகையுடன். கடல் வாழ் உயிர்களா? நீங்கள் எவ்வாறு நிலத்தில் என்றான். ஏன் பார்த்திபா, நீங்கள் கடலுக்குள் வருவது இல்லையா? எங்களுக்கும் நிலத்தில் சில தேவைகள் உண்டு. அதை பூர்த்தி செய்ய அவ்வப்போது வந்து செல்வோம். அப்படி ஒரு நாள் வந்தபோதுதான் என் உயிரை காப்பாற்றினீர்கள் என்றாள். ஏதோ புலியிடமிருந்து காப்பாற்றியது போல் கூறுகிறாய். அது வெறும் பூனைதான் என்றான் பார்த்திபன். புலியோ பூனையோ, காப்பாற்றப்பட்டது என் உயிரல்லவா? அழகாய்த்தான் பேசுகிறாய். என்னால் தான் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நீ மாறிவிட்டாயா சமுத்ரா என்றான் பார்த்திபன். அந்த நிலவை போல் மனம் தேய்ந்து இப்பொழுது தெளிவு பெற்றேன் பார்த்திபா என்றாள். மனதை எளிதில் மாற்றிக்கொள்வதில் கடல் வாழ் பெண்கள் கூட கை தேர்ந்தவர்கள் தான் போலும் என்று சிறு கோபத்துடன் கூறினான் பார்த்திபன். பெண்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவதில் நிலவாழ் ஆண்களும் விதிவிலக்கல்ல போலும் என்றாள் சமுத்திரா. என்னுடன் வார்த்தை போர் செய்ய வந்தாயா சமுத்திரா என்றான் பார்த்திபன். பாண்டியருடன் போர் புரிந்து வெற்றி காண இயலுமா என்றாள் சமுத்திரா. என்னை கொல்லாதே சமுத்திரா, என்னால் உன்னை மறக்க முடியவில்லை என்றான் பார்த்திபன். வேறு வழி ஏதும் எனக்கு புலப்படவில்லை பார்த்திபா. என்னுடன் இப்பொழுதே வந்துவிடு சமுத்திரா, நான் உன்னை கரம் பிடிப்பேன் என்றான். மாதம் ஒரு நாள் மட்டுமே மனித உடல் கொள்ளும் என்னுடன் வாழப் போகிறாயா பார்த்திபா? நாடாள போகும் அரசன் நீ, சுயநலமின்றி சிந்தித்து பேசு